எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது எதனால், என்ன ரீசன், இதுக்கு அடுத்து ஃபால் ஆகுமா இல்லை இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகுமா, எந்த செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், குறிப்பாக ஏதாவது ஸ்டாக்ஸில் ஸ்விங் ட்ரேட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா, நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய நாளைக்கு மூமெண்ட்டு அண்ட் லெவல்ஸ், இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது லாஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோராக இதே போல் தான் ஒரு ஃபால், சிக்னிஃபிகண்ட்டாக ஃபால். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஃபால், இதை விட ஸ்ட்ராங்கான ஃபால். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில், பிகாஸ் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்தது. ஸோ எதனால் அப்படின்னாக்கா, இதே போல் தான் FOMC மீட்டிங் வந்து இருந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது வந்து யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா அண்ட் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா கம்மிங் தேர்ஸ்டே வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த ரேலியே எதனால் ரேலி ஸ்டார்ட் ஆச்சு, ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட்டுமே இந்த ரேலி எதனால் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அது யூஎஸோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படின்னு சொன்னதுனால தான் ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட்டும் ரைஸ் ஆகிருக்கு. இப்போது இதை குறைக்கிறதுக்கான முக்கியமான இது என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் வந்து டெவலப் ஆகணும். ஸோ எக்கனாமிக் டெவலப் ஆகிறது எதில் தெரியும், டேட்டாஸில் தெரியும். இந்த டேட்டாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய தேர்ஸ்டே இன்ஃப்ளேஷன் டேட்டா, யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா, இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் பிஃபோராகவே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓவரால் சப்போர்ட்டுங்கிறது 21,370. இதுக்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் சாலிடாக இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இது வரைக்கும் அப் ட்ரெண்டுங்கிறது டவுன் ட்ரெண்டாக மாறும். ஓகே, அதுவும் ஒரு கரெக்ஷன் ஜோனில் மாறும். பட் இது வரைக்கும் ஒவ்வொரு முறையும் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டச் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதா, இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதா கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். மேக்ஸிமம் 21,350 21,400ங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. மேபி நாளைக்கும் வந்து ஒரு ஸ்மால் ஃபால் ஆகலாம். பட் இந்த லெவல் 21,400 ஆர் 21,380ங்கிறது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். முக்கியமான ரீசன் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாவுக்காக பிஃபோராக ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. தட்ஸ் ஆல். பேங்க் நிஃப்டி லாஸ்ட் ஒரு 20 டேஸாகவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிடுது. பிகாஸ் இந்த ட்ரெண்டை வந்து கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 2 to 3 டேஸ் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு 2 to 3 டேஸ் டவுன் ஆகுது, அகெயின் ரைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ரைட் நோ இந்த ஓவரால் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டிவ் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வித்தின் இந்த ட்ரெண்டை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டமாகவும் ட்ரேட் ஆகுது. பாருங்கள், டபுள் பாட்டம் வேறு ட்ரிபிள் பாட்டமாகவும் ட்ரேட் ஆகுதா இந்த இடத்துல. அதே நேரம் ஓவரால் ட்ரெண்டும் சப்போர்ட்டிவ் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ட்ரிபிள் பாட்டமில் ட்ரேட் ஆகுது, சப்போர்ட்டிவ் லைனில் ட்ரேட் ஆகுது. இப்போ நீங்கள் டாப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா 48,200ங்கிறது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 47,600 அண்ட் 47,400. இது வந்து பாட்டம் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், அதாவது அப்சைடில் வந்து 48,200க்கும் பாட்டமில் 47,600க்கும் 600 to 400 இந்த ரீஜனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆக போகுது. பிகாஸ் இதனுடைய வே வந்து இந்த வேல தான் ட்ரேட் ஆகியிருப்பாருங்க. ஸோ இனி வரும் நாட்களில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா கீழேருந்து ரைஸ் ஆகுது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி ஒரு 1 டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். இந்த மாதிரி க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு மிக முக்கியமான ஒரு நாள். மார்க்கெட் வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனுக்கு எபோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு.
இது வரைக்கும் வந்த மார்க்கெட்டு இதுக்கு பிலோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கலாமே, க்ளோஸ் ஆகலை. சப்போர்ட் லைனுக்கு ஜஸ்ட் எபோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு வந்து கேப் அப் ஆனாலோ ஆர் இதே இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ மார்க்கெட் வந்து அப்சைடு திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்லி ஒரு டே கேண்டில் 47,400க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஜனவரி 18 இருக்கும். டைரக்ட் கிளாஸும் 10 days டைரக்ட் கிளாஸும் சென்னையில் ஜனவரி 18th வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, செக்டார் வைஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இதில் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறது ரைட் நோ பேங்க் நிஃப்டி. பட் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி சப்போர்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து ட்ரெண்டை வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். பட் ஸ்டில் நோ ஒரு ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டில் நோ ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, அண்ட் இன்றைக்கி பொதுவாக வந்து இன்றைக்கி பர்டிகுலராக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நான் எதுவும் போஸ்ட் பண்ணலை. பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு தெரிஞ்சிடும், நாளைக்கு என்ன மாதிரி க்ளோஸ் ஆகுது அதை பொறுத்து தெரிஞ்சிடும். ஃபர்தராக நாளைக்கு இது பண்ணலாம். அண்டு க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் அரௌண்ட் 4% வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம், 6,130க்கும் 5,900 இந்த ரேஞ்சில் தான் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். லாஸ்ட் வீக் என்டையர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான். சரி, இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 6,130 140 இந்த ரீஜன் கிட்டத்தட்ட 3 நாள் இந்த ரீஜனை டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிருக்கா. அதே போல் பாட்டமில் வந்து பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ பிஃபோராக 5,790 ஆர் 5,800க்கு பிலோவில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்டில் நோ அப்சைடில் 6,140 ஆர் 130, பாட்டமில் 5,900 ஆர் 5,850 இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆக போகுது. மார்க்கெட் வந்து ஸ்டில்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ட்ரெண்ட் வந்து இன்னும் நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த மாதிரி ட்ரெண்டு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிருக்கா, நாளைக்கு அப்படியே ஸ்ட்ராங்காக மேலே ரைஸ் ஆகும். ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ணது இந்த இடத்துல எக்ஸாக்டாக ரிவர்சல் ஆகிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸாக்டாக ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் சைட்வேஸ் மார்க்கெட்டில் எம்ஐ மெத்தடு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த சேனல் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், பின் பண்ணுறேன். அந்த லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ஒவ்வொரு வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த சரியான லிங்க் இருக்கும். அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.